வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பயங்கரமான ஒரு காதடைப்பு மோடுக்கு போயிட்டேன். ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லுமே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் திவாகர் தான் பயங்கரமா எகிருன்னு எகிர ஆரம்பிக்கிறாரு இப்பெல்லாம். சரி, பார்வதி தான் அப்படி அப்படின்னு பார்த்தா பார்வதி கொஞ்சமும் சலிச்சது இல்லைனா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு திவாகர் வேற மோட்ல இறங்கிட்டாங்க. கண்டென்ட்டே இன்னைக்கு பயங்கரமா திவாகர் தான் இருந்தாரு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த 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 வீக் ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதாவது கம்ருதீனுங்கிறவரு சைலண்ட் ஆயிட்டாரு. அப்ப யாருமே இங்க பெர்ஃபார்ம் பண்ணாம விட்டா ரொம்ப வீக் ஆயிரும் போல அப்படின்னு நினைச்சாங்க. என்னன்னு தெரியல. இவர் சும்மா அந்த அழுகுனி ஆட்டம் ஆட்டுகிறாரு. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா திவாகர் எல்லாத்துக்கும் பண்ணலாம். போன வாரம் நம்மளே தான் சொன்னோம், ஐயா உங்களை ரொம்ப கலாய்க்கிறானுங்க, விஜய் சேதுபதி கேள்வி கேளுங்க, ஒருத்தர் இப்படியா கலாய்க்கிறதுன்னு. அதுக்காக நீங்க வீட்டுக்குள்ள நம்மளே அண்ணன் தங்கச்சி வீட்டுல லைட்டா ஒரு சீன்றது, ஒரு சின்ன கிண்டல் பண்றது, அதை நம்ம எப்படி பாக்குறோம், நமக்கு அது ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாலும் ரசிக்கும் தன்மையா தான் இருக்கும். அது ஒருத்தங்களை அஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது. இந்த வாரம் முழுக்கவே கடந்த ஒரு 3-4 நாட்கள்ல இவர் அழுகிறது எல்லாமே தேவையில்லாத அழுகையா தான் இருக்குது. அது அட்லீஸ்ட் ஒரு 80% சொல்லலாம். இதுதான் நான் பாக்குறது. ஏன்னா சும்மா விளையாட்டா பண்றாங்க. நமக்கு ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது வெறுப்பு வருதா, அது போன வாரம் நடந்தது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த வாரம் பார்க்கும்போது அதை அவங்க சும்மா சின்னதா லைட்டா தொட்டா கூட இவர் அது தொட்டாச்சு, நீங்க ஏன் இல்ல இதெல்லாம் எப்படி இங்க வருமா, இங்க பாருங்கம்மா, கனி இங்க பாருங்க அக்கா, நீங்க பாருங்க, ஆள் கூட சேர்க்கிறாப்ல. நீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க பேசுங்க. சும்மா ஆள் சேர்க்கிறது, எல்லாரையும் கூப்பிடுறது, அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்கன்ற அந்த ஒரு இதுலயே அவர் இருக்கிறாரு. அண்ட் தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் அவர் அழகாரு. அதனால அது அவ்வளவு ஒர்த்தாவே இல்லை. இன்னைக்கு நடந்த சண்டையுமே பார்த்தா என்ன ஒரு பெரிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அதுக்குள்ள. சும்மா ஒருத்தவங்கள பாயிண்ட் பேச விடும். இது பார்வதி கிட்ட இருந்து தப்பான விஷயத்த அவர் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒருத்தவங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் பாருங்க, ஒரு டீசென்டா நடந்துப்பாங்க. ஒருத்தவங்க பாயிண்ட் பேசுறாங்களா, என்னை எப்படி தப்பா சொல்றாங்களா, லைட்டா சிரிச்சுட்டு சரி ஓகே நீ நினைச்சிட்டு போய்க்கிட்டு மனசுக்குள்ள சிரிச்சுட்டு ஒரு ஸ்மைல போட்டு விட்டுருவாங்க. அதுதான் மெச்சூர்டான பிஹேவியர். நீ எனக்கு அகைன்ஸ்டா எவனுமே பேசக்கூடாது. எவன் பேசினாலும் நான் அவனை நீ குரூப்பிசம் பண்ற, நீ ஒன்னா சேர்ந்து இது பண்ற, உனக்கு தராதாரம் சரியில்லை, உன் தகுதி இல்லை, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. இந்த பேச்சே எல்லாத்துக்கும் நீங்க பேசுங்க, எப்படி உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியும்? சோ இது ஒரு தப்பான விஷயத்த கத்துக்கிட்டு வந்திருக்காரு இவர் போயிட்டு பார்வதி கிட்ட இருந்து. 2 பேருமே தனக்கு அகைன்ஸ்டா ஒருத்தவங்க வார்த்தை பேசினா பார்வதி கூட சேர்ந்து பேசுறது, ஓங்கிறது, இது என்னங்க ஒரு பிஹேவியர்? இது ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியர். எனக்கு அது பிடிக்கவே சுத்தமா இவங்க 2 பேர் பண்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே ஒத்துக்கலாம், ஒரு 20% 10% கம்ருதீனோ இல்ல வினோத்தோ எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஓவர் டூ பண்ண விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் அவங்க பண்ணது தப்பா இருக்குது. பட் ஓவராலா பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறாங்க. இந்த வாரம் தூக்கிட்டு செஞ்சிருவாப்ல விஜய் சேதுபதி. எதுக்கு எடுத்தாலும் மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அவர் இந்த வீக்கெண்ட்ல திவாகருக்கு அப்படியே எல்லா அப்ளோஸ் வரவும் அவர் அப்படியே வேற லெவல்ல ஏறி வச்சுட்டாரு. நொட்டி பறக்கன்ற மாதிரி நான் தாண்டா மக்கள் மனசுல, நான் தாண்டா ஃபேமஸ், நான் தாண்டா பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை பத்தி ஒண்ணுமே புரிதல் இல்லாமலே உள்ள நான் தான்ற தலகணும். இன்னைக்கு அகைன் அவரோட வாயில நல்லா வருது தகுதி தராதரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் இன்னும் அட்ரஸ் பண்ணாம இருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் இந்த வீக்கெண்ட்ல எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் வச்சு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் எல்லார்கிட்டயும் இருக்கு. அத ஸ்பாயில் பண்ணி அது ஜஸ்ட் கேம், அந்த கேம்குள்ளேயும் தன்னோட பேரை ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு நெகட்டிவ் வேல சொல்லிட்டான் அப்படின்னோடனே அப்படி உடனே டக்குன்னு வியானா அப்படியே ஆப்போசிட்ல இந்த மாதிரி செலிபிரிட்டி பின்னாடி இருந்தா, செலிபிரிட்டி கூட நம்ம மோதுனா நம்மளும் தெரியும் அப்படின்ற லைம் லைட்டுக்கு வருவோம் அப்படின்னு வினோத்தை வச்சு சொன்னோன்னு, அப்பா அந்த நடி பறக்கனோட உண்மையான முகத்தை பார்க்கணுமே, அப்பா சைக்கோத்தனமா இருந்துச்சு அந்த ஒரு ரியாக்ஷன் எல்லாம். அண்ட் வியானாவை பாராட்டினது பிக் பாஸ் எந்த விதத்துல, இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆவுன்னு செலிப்ரேட் பண்ணது எந்த விதத்துல, எல்லாரும் ஒரு மக்கு பீஸுங்களா இருக்குங்க. அப்போ இதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் போட்ட விஷயங்களுக்கு பாராட்டு சொன்னாரா பிக் பாஸ்? எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா நீங்க? ஷோல ரொம்ப நேரமா பார்வதியும் திவாகரும் கடுப்பா உட்காந்துருக்காங்க, இவங்க எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்றாங்க, அதை ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சொன்ன வியானாவோட பாயிண்ட பிக் பாஸே உள்ள ஆதரிக்கணும் அப்படின்னு. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது எனக்கு புரியல. இது
அப்ப ஷோல வந்து ஒருத்தங்க அடி வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அப்ப கமருதீன் கூட தான் அன்னைக்கு அடி வாங்கினார், போட்டு போட்டு வெயி செஞ்சாங்க விஜய் சேதுபதி. அப்ப அந்த இடத்துல விஜய் சேதுபதி அகைன்ஸ்டா காப்பாத்துறதுக்காக கமருதீனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து பிக் பாஸ் பேசுவாரா? இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்குதுங்க இவங்க பண்ற விஷயம். அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் அது இப்ப பார்வதியா இருக்கட்டும், இல்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகட்டும், அவங்க சொன்ன சில விஷயங்கள்ல வந்து அவங்கள தேவையில்லாத இடத்துல பாயிண்ட் பண்ணும்போது பிக் பாஸ் உள்ள வந்து என்னம்மா இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் போய் சும்மா படுத்து படுத்து தூங்குறாரு, பார்வதி படுத்து தூங்குறான்றீங்க. இது என்னம்மா? அட்லீஸ்ட் அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கதை அடிக்கிறாங்க, பேசுறாங்க, அவங்களால சண்டை வருது. எதுலையுமே நுழையாம ஒரு ஜித்தன் ரமேஷ் ஒரு சீசன்ல இருப்பாப்ல, அவர் இருந்ததே தெரியாது, அவரெல்லாம் எவ்வளவோ தூரம் வந்துட்டாரு. ஐயா நீ எல்லாம் என்னையா பண்றது வீட்டுக்குள்ளன்ற மாதிரி ஜித்தன் ரமேஷ் வந்து தூங்கிட்டே இருப்பாப்ல. அந்த மாதிரி கேரக்டர்ஸ கை காட்டு அப்படின்னு சொன்னா நீ தப்பா கை காட்டுறமா, ஒழுங்கா படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க கை காட்டு ரம்யா ஜோ கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அது ஒரு பெரிய கலவரமா மாறி அப்புறம் அவங்களுடைய ஓட்டு வந்து அரோரா பக்கம் விழும்போது அது ரொம்ப நியாயமா படுது, அது ரைட்டு. பட் நான் என்ன சொல்றேன், இதுல மெயினா வந்த பிரச்சனை என்னன்னா குரூப்பிசம் ஒரு பிரச்சனை. இவங்க குரூப்பிசம் பண்றாங்க. அதை ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணி சூப்பரான பதில் சொன்னது யாருன்னா கனி. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நியாயத்துக்கு இன்னொருத்தவங்க 4 பேர் குரல் கொடுக்கறதுங்கிறது வந்து குரூப்பிசம் கிடையாது, அது ரொம்ப சரியான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு குரூப்பிசம் சரியானதுன்றத விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காருன்னு சொன்னாலே எல்லாருமே அதை வந்து இது பண்ணாங்க. அப்போ இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இதுதான். வேற யாராவது ஒருத்தன் தப்பா பேசினா ஒரு பார்வதியோ இல்ல வந்து ஒரு வாட்டர்மெலானோ இல்ல வந்து கம்ருதீனோ இவங்கெல்லாம் தப்பா பேசும்போது யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு நிக்கவே இல்லை. திவாகருக்கு அகைன்ஸ்டா இந்த கமருதீன் அண்ட் பார்வதி நடந்துகிட்ட போய் யாருமே திவாகருக்கு சப்போர்ட்டா பெருசா வந்து நிக்கல, ரொம்ப லாஸ்ட்ல தான் அந்த மாதிரி நடக்கும். சோ அப்ப இந்த பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு முன்னாடி, இப்பதான் அதை அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலா. இப்போ ரம்யா ஜோக்கு ஒண்ணுனே சபர் இவ்வளோ நாள் மெடிடேஷன்ல இருந்தவர் இன்னைக்கு தான் தியானத்தை கலைச்சிட்டு அப்படியே வெளியே வராரு. பார்வதிக்கு ரம்யாக்கு ஒன்னா வராரு. அப்புறம் வந்து வேற யாரையோ பத்தி தப்பா பேசினப்ப கூட உள்ள வந்தாரு. அவர் யாரை பத்தி? எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் நடந்த போதும் வந்தாரு. பிரவீன வந்து தராதரம் பத்தி சொல்லும் போது வந்தாரு. உள்ள வந்தாரு. எப்படி தராதரன்ற வார்த்தை எப்படி பேசணும். சோ இந்த பொங்கி எழ வேண்டிய இடங்கள்ல இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ங்க வந்தாதான் அது ஈக்குவலைஸ் ஆகும். ஒரு ஒரு தப்பா பேசுறவங்க பேசக்கூடாது, நம்ம வந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணா எல்லாரும் அமைதியா இருக்கிறானுங்கன்ற விஷயம் இருக்காம இருக்கும். சோ அது நல்லது, அப்படிதான் இருக்கணும். ஒரு வீட்டுல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் கூட தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க வரணும். அப்படிதான் நம்ம வீடு இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு சரி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படிதான் விட்டுருவாங்களா? அது நியாயமா ஏதோ சும்மா அடிச்சுக்கிறாங்கன்னா விட்டுருவாங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒருத்தன் அநியாயமா நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேட்பாங்களா? அப்படிதானே ஒரு வீடு இருக்கும். சோ அதனால இது இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த வீட்டை. இட்ஸ் அ குட் சைன், இது நல்ல விஷயம். பட் ஆனா ஒரு கேவலத்தை நான் நோட் பண்ணேன். என்னன்னா இப்ப இந்த கேங்குன்னு சொல்லக்கூடிய எப்பவுமே ஒரு வீடு தான் 2 கேங் இருக்கும் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். இந்த சபரி அண்ட் கேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் குத்துன ஓட்டுகளை நீங்க பாருங்க. ஆனா இந்த இவங்க வந்து சோ கால்டு தங்களை வந்து ரொம்ப ஒரு நல்ல இதுவாக பார்த்துட்டு மொத்த வீட்டையும் வச்சு செஞ்ச விஜே பார்வதி, திவாகர், அப்புறம் வந்து திவாகர், கம்ருதீன், அப்புறம் வினோத், அப்புறம் கலை, இந்த 5 பேரும் தங்களுக்குள்ளேயே மாத்தி 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 ஓட்டு குத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம். அப்ப ஒரு வாரம் கம்ருதீனும் பார்வதியும் சேர்ந்து திவாகரை செய்வாங்க, ஒரு வாரம் திவாகரும் பார்வதியும் சேர்ந்துட்டு கம்ருதீனை செய்வாங்க, ஒரு வாரம் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் மத்த வீட்டை செய்வாங்க, ஒரு வாரம் இவங்களும் வினோத்தும் சேர்ந்துக்கிட்டு கமருதீனை செய்வாங்க. இப்ப இது என்ன ஒரு இது? அப்ப நேரத்துக்கு ஏத்த மாதிரி நீ இவங்க கூட இருப்ப, நீ அவங்க பார்வதி சுத்தம் எல்லாமே இருக்குது. பார்வதி எவ்வளவு அன்பேரா இருக்கிறாங்களோ அப்ப ஃபேர்னு நினைக்கிற ஒருத்தன் இந்த பக்கம் வந்துடுறான். அப்ப இந்த ஃபேர் நினைக்கிறப்ப ஆப்போசிட் வந்து அன்பேர்னு போயிடுறான். சோ இந்த காம்பினேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. இதுல ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்ல, இதுல ஒரு நியாயம் இல்ல, இதுல ஒரு நேர்மை இல்ல, ஒரு உண்மைத்தன்மை இல்ல, எதுவுமே இல்ல. சும்மா டைமுக்கு வந்து அந்த நேரத்துல உட்காந்துருக்காங்க. அதை வெக்கமே இல்லாம 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்வதி சொன்னாங்க, அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த வீக்ல ஒரு பிரச்சனைனா நம்ம அப்படியே மாறிடணும், அதுதான் கேம்ன்றாங்க. அடங்கப்பா இதனடா புது டெஃபினிஷனா இருக்கு. சோ இது ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையா தான் இருக்குது. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இவங்களோட சண்டை அதிகபட்சம் இவ்வளவுதான். ஏய் நீ எதுக்கு இப்படி சொன்ன? இந்த சீசன் ஃபுல்லா பாருங்களேன், நீ எதுக்கு இப்படி சொன்ன, நீ எதுக்கு அப்படி சொன்ன, நான் உன்னை பார்த்தா ஏயா என்ன ஏய்ங்கிற இந்த வாய்க்கா தகராறு எல்லாம் கேவலமான ரொம்ப மட்டியான ரொம்ப ஒரு எல்கேஜி யூகேஜி தனமான சண்டையத்தான் அவங்க இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த எல்கேஜி சண்டையை தாண்டி வரவே இல்லை. இதைத்தான் கண்டென்ட் நினைச்சுக்கிட்டு வர திரும்ப திரும்ப தினம் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுதான் ஜோக். ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் பண்ண தெரியல, வார்த்தையை எடுத்துட்டு நான் அதுலதான் நான் வந்து பேசுவேன் அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதே தான் வந்து முழு நேர வேலையா வச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு டாஸ்க் எல்லாம் எவ்வளவு அழகா வந்தது. அதுலயும் ஒரு டாஸ்க் எடுத்து குடிச்சிட்டு நான் நீ எப்படி என்ன சொல்லலான்னு அதுலயும் ஒரு சண்டை தேவையே இல்லாம இருக்கு இந்த கண்டெஸ்டன்ஸ் பண்றது எல்லாம்.
அண்ட் அதுலயும் நீங்க வந்து பார்வதி வந்து அழ வேற ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். இன்னைக்கு அந்த டாஸ்க்ல பாருங்க, நீங்க சொன்ன அந்த 2 டாஸ்க்ல ஒரு டாஸ்க் தான் இந்த பெரிய சண்டை வந்தது. முதல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா, அத்தான் செத்தான் மேட்டருக்கு முன்னாடியுமே கூட தன்னை டீம்ல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர்மேன் வந்துட்டு பிக் பாஸ் என்னை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒரு இது பண்ணாரு. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா கடைசியில ஒண்ணுமே விளையாடல. சரி ஓகே, நல்லா இருக்கிற சாப்பாடு. இவங்க கனி வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. சரி நீங்க தான் ரொம்ப அழகா நடிப்பீங்களே, சூப்பரா நடிங்க சார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல உள்ள போயிட்டு சாப்பாடு நல்லா குடிக்கிறது நல்லா குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கம்முன்னு நிக்கிறாரு. அப்ப அது நல்லா இல்லைன்னு நடிச்சு ஏமாத்தி இருந்திருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அதுக்கு வந்து வெளியே வந்து ஒரு விளக்கம் வேற விஜய் பார்வதி கிட்ட. இல்ல நான் வந்து எல்லாரும் ஓவர் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. நான் ஓவர் ஆக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு. அதுக்கு வேற பார்வதி ஆமா ஆமா எல்லாரும் ஓவர் ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு. இந்த வீசையில மண்ணோட்டாத ஃபீலிங்க நீங்க இன்னும் எத்தனை நாள்ரா இப்படியே வச்சு மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்னு. ஐயோ ஜால்ரா தாங்கவே முடியல 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நான் அதான் எனக்கெல்லாம் இந்த எபிசோட் பாருங்க, இப்ப வரைக்கும் திவாகருக்கு என்ன புரியலன்னா, டேய் இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு கமருதீனோட திடீர்னு சேர்ந்துக்கிட்டு அவ உன்னை அடிப்பாடா அப்படிங்கிறதே இந்த திவாகருக்கு புரியவே இல்லை கொஞ்சம் கூட. கமருதீன் தெளிவாயிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இனிமேல வந்து பார்வதி திரும்ப வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி கமருதீன் மேல ஒரு டிஸ்டன்ஸே தான் இருப்பாரு. திவாகர் மாதிரி திரும்ப திரும்பலாம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. பிகாஸ் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டை அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். பாருங்க, ஒரு தெளிவான பார்வதி எவ்வளவு சூப்பர். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் பார்வதி எவ்வளவு அற்புதமான விஷயங்களை செய்யவர்கள். போன வாரம் வரைக்கும் ஜெயில ஜில்பான்சாவா 2 பேர் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து திடீர்னு வெளியே வந்து இங்க பாரு, நம்ம வந்து ஒரு ஹெல்தி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாமே தோழர், ஹெல்தி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்டு, நான் அவனை அப்படிதான் பார்த்தேன் அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கு தான் திரும்ப 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 ஒரு வார்த்தையை கேட்டாரு. சரி அதுக்கு ஒரு கேம் ஆடினாங்க. இந்த பசங்கன்னா வந்து வெளியே ரோட்ல பண்ணுவாங்க பாரு, பொண்ணுங்க பின்னாடி வந்து லவ் டார்ச்சர், அது மாதிரி இவன் பண்றான் அப்படின்னு. அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த லவ் டார்ச்சர், நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், நீ ஏன் என்னை விட்டு போன, அன்னைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுல, இன்னைக்கு உனக்கு எனக்கு பிடிச்சிதான் ஆகணும், நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லல. அது லவ் டார்ச்சரே கிடையாது. அவர் கேட்கறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்க வீட்டு முன்னாடி எல்லாரும் எப்படி போர்ட்ரே பண்றீங்க கமருதீனை, அந்த பையன் வந்து அவன் சரியில்லை, அவன் ஒரு மாதிரி என்ன டச் பண்ணான், அதனால அவன் டச் சரியில்லைன்னு சொல்லி நான் ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வராத எபிசோட், நான் மட்டும் பேசின எபிசோட் நினைக்கிறேன், அதுல வந்து 2 பேரும் இன்னும் பேச 2 பேரும் கை கொடுத்து இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம், நமக்கு அந்த இந்த லவ் மேட்ரு இதெல்லாம் லவ் ட்ராக்லாம் நம்ம வெளியே போய் எதுவாங்க இங்க உள்ள வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆயிரும் தோணுது. அவர் கை கொடுத்து எஞ்சி போயிட்டார். அதுல இருந்து அவர் வந்து பேசுறதே இல்லை. அப்ப நீ ஃபேக்கு, நீ என் கூட வந்து இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே டப்புனு மாத்திரன்னு தெரிஞ்சுட்டு அவர் பேசுறதே நீ பாட்டி ஒதுங்கி போயிட்டார். அதுலதான் இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு. நம்ம 2 பேரும் பேசிக்கிறதே எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், என்ன திமிர் காட்டுறியா முறைக்கிறியான்னு சொல்லி தேவையில்லாத சண்டை ஆரம்பிச்சது. அப்போ பார்வதின்ற கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டா வந்து தனக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வெளியே போர்ட்ரே பண்ணி கமருதீன் ஒரு கெட்ட பையனா ப்ரொமோட் பண்றது மட்டும் இப்ப வேலையா பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன் அந்த பையன் வந்து கேட்க கூடாது, நீ எனக்கு பிடிச்சுதானே பேசின, உனக்கு பிடிச்சுதானே பேசின, உனக்கு பிடிச்சுதானே பேசின, தப்பாலாம் பேச என் கூட பிடிச்சி வந்து பண்ணியா, பிடிச்சி வந்து இருந்தியான்னு தப்பா ஏதாவது பேசினாரு அவர் என்ன சொன்னார், பிடிச்சி கிஸ் பண்ணியா, பிடிச்சி லவ் பண்ணியா, எதுவுமே கேட்கல, பிடிச்சுதானே பேசினேன் புடிச்சுதானே பேசினேன் அப்படின்னு ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு. அது கரெக்டுங்கிற. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறேன். இதுக்கு பேர் லவ் டார்ச்சரோ இதுக்கு பேரோ வந்துட்டு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா நீங்க சொல்ற மாதிரி இந்த விமன் கார்டை தூக்கிடுவாங்க உடனே. லவ் டார்ச்சர் பண்றான், பெண்களை வந்து ரோட்ல எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க பாரு, அந்த மாதிரி இவன் பண்றான். ஓ நீ நேத்து வரைக்கும் நல்லா கிளு கிளு ஜிலு ஜிலுன்னு இருப்ப, திடீர்னு இன்னைக்கு வந்து பப்ளிக்ல சரி வேணாம் பேச வேணாம்னு சொல்லிட்டா ஒதுங்கி போயிட்டான் அந்த பையன். உன்ட்ட டார்ச்சரே பண்ணல. ஆனா நீ என்ன பண்ற, அவனை பத்தி தப்பா பேசுற, கேமரா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அவன் டச் பண்றது தப்பா இருக்கு, அவன் பண்றது சரியில்லை. ஓ மியூச்சுவலா எல்லாத்தையும் பண்ணுவீங்க, அப்ப இந்த பையன் டச் சரியில்லை. அதுக்குதான் அரோரா கேக்குறாங்க ஒரு கேள்வி. இவங்க அழுதுட்டு இருக்கும்போது உள்ள உட்காந்து அரோரா டைமை யூஸ் பண்ணி உள்ள புகுந்து, டேய் அப்படியே நீ பண்ணது தப்பா இருந்துச்சுன்னா, நீ பண்ணது ஒருவேளை தப்புன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, பார்வதி சும்மா இருக்கிற ஆளே கிடையாது, அன்னைக்கே அதை சண்டையா ஆக்கி இருப்பாங்கன்னு. இதே பாயிண்ட் தான் 3 எபிசோட் முன்னாடி 2 எபிசோட் முன்னாடி நம்ம பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பார்வதி சும்மா விட்டு போக மாட்டாங்க, சண்டையாக்கி இருப்பாங்க. அப்ப சும்மா கிளப்பி விடுறாங்க இந்த பையன் டச் சரியில்லை அது இதுன்னு சொல்லி நம்ம பேசணும். அதை அப்படியே வந்து அரோரா வந்து பையன் கிட்ட இதுதான் சாக்குன்னு சொல்லி அரோரா ஒரு ஊசியை ஒண்ணு போடுறாங்க. அவ வந்து உன்னை இது பண்றா, சும்மா ஒரு இது உன்னை ஏமாத்தி பாக்குறா அப்படின்னு சொல்லி. சோ தெரியலங்க, இந்த பார்வதின்ற ஒரு கேரக்டரை சுத்தி அமையக்கூடிய இந்த எல்லாமே ரொம்ப நெகட்டிவான ஒரு ஆராவா, நெகட்டிவான ஒரு கேமிங்கா இல்ல அதுதான் எல்லாரையும் அது என்னன்னா
அதுதான் நான் அததான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், ஃபேக் ஃபெமினிசம். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இந்த ஃபெமினிஸ்ட் சோ கால் ஃபெமினிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரெஸ்லயும் அப்போ மத்த ஹேபிட்ஸ், இப்ப வந்து மென்னுக்குன்னு செட் பண்ண தட் சோ கால் ஹேபிட்ஸை வந்து நான் ஃபாலோ பண்றது. சோ இதெல்லாம் தான் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த டேபு டாபிக்கை வந்து ரொம்ப வெளிப்படையா பேசுறது, இதெல்லாம் தான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவு வருஷமா அவங்க சுத்திட்டு இருந்தாங்க கையில மைக் எடுத்துக்கிட்டு. அண்ட் அதையே தான் இப்ப உள்ளுக்குள்ள பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துச்சுன்னா நான் என் இஷ்டத்துக்கு நான் போவேன், நான் பேசுவேன், அப்படித்தான் நான் பேசுவேன். ஆனா எனக்கு பிடிக்கலன்னா நான் ஒதுங்கிடுவேன், நீயும் ஒதுங்கிடணும். எத்தனை பேர் இப்ப கமருதீன் பண்ண மாதிரி ஒதுங்குற கேரக்டர் இருக்காங்க? வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி வெளியில எத்தனையோ பேரு ஒரு பொண்ணு கமருதீன் கேட்ட கொஸ்டின் கரெக்ட். கமருதீன் அந்த கொஸ்டினோட நின்னதால எனக்கு கமருதீனை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவோ நம்ம இவ்வளவு நாட்கள் நம்ம விமர்சனம் வச்சிருக்கோம். பட் இந்த விஷயத்துல கமருதீன் ரொம்ப டீசெண்டா வந்து பிஹேவ் பண்ணாரு. ஆனா அதே மாதிரி வெளி உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. 100% அந்த மாதிரிதான் பையன் வந்து ஒதுங்கிடுவான் அப்படின்னு கிடையவே கிடையாது. அது கொலை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தான் ஃபேக் ஃபெமினிசம்னு சொல்றது. அந்த ஃபெமினிசம்னா என்னன்னே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுறது. ஒரு ரிலேஷன்ஷிப்னா எனக்கு பிடிக்கலன்னா நீ டக்குன்னு வெளியில போயிடணும்ன்றது. அப்ப நீ இத்தனை நாள் பேசுனது என்ன? கமருதீன் விலகுனது ரொம்ப பாயிண்ட். பசங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணா சூப்பர். ஆனா அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. டேய் நீ பேசுனல இதை கேவலப்படுத்தி, அந்த பொண்ணுங்களை கேவலப்படுத்தி மட்டப்படுத்தி சோசியல் மீடியால போடுறது, வீடியோ எடுத்து போடுறது, 2 பேரும் பிரைவேட்ல ஒன்னா அந்த போட்டோஸை வெளியில ரிலீஸ் பண்ணிடுவேன், பிளாக்மெயில் பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அப்போ நான் ஃபெமினிஸ்ட்னு போயிட்டு எந்த பொண்ணும், இப்ப நான் இந்த பார்வதின்ற ஒரு பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், அவங்க இதெல்லாம் பண்றாங்க, இந்த டாபு டாபிக் எல்லாம் பேசுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் பிக் பாஸ்ல எல்லாம் போல்டு, இப்ப வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன், ஷீ இஸ் வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் பல பெண்கள் போடுறாங்க. எத்தனை பேர் சுத்தி நின்னாலும் தனியால நின்று அடிச்சு செம்மையா விளையாடுறாங்கன்னு தான் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், நீங்க எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. என்னன்னா இந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் வரைக்கும் கூட ஓகே. இந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் யாரு போடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? அங்கதான் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது போடுறது யாருமே ஒரிஜினல் ஆட்களே கிடையாது. அது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ்லயே வரக்கூடிய இந்த சப்போர்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தா சப்ஸ்கிரைபர் 0, எல்லாமே 0, போஸ்ட் 0, இன்ஸ்டாலையுமே சரி யூடியூப்லயுமே சரி. போட்டோ பாத்தீங்கன்னா போட்டோக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதோ ஒரு ஹிந்து பேர் இருக்கும், முஸ்லீம் போட்டோ போட்டிருப்பாங்க, கிறிஸ்டியன் பேர் இருக்கும், ஹிந்து போட்டோ. என்னடா அவங்களுக்கு பேர் இருக்கும் வந்து ஏதோ சோமசுந்தரம்னு இருக்குது. இமேஜ்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சர்ச் போட்டோ போட்டு யாரோ ஒருத்தர் எங்கேயோ சர்ச் வெளியே வேளாங்கண்ணியில் நின்றுக்கிறாரு. ஸோ மொத்தமா இது எல்லாமே இந்த பிஆர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் போடக்கூடிய கமெண்ட்டை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபயர் கமெண்ட் பாக்குறது எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஆர் பண்றாங்க. அதுக்கு அத்தனை லைக்ஸ் வேற, அத்தனை போட்டோம்னா அத்தனை லைக்ஸ் வேற. இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் அது வெளியில நடக்கிறது. எப்படி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாது இந்த ஃபெமினிசம்ன்ற பேர்ல, எப்படி வந்து ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்வதி தான். இத நல்ல முறையில வந்து ஓகே நம்ம 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 வீட்டு பொண்ணு இப்படி இருக்காளான்னு ஒரு கேரோ ஒரு அக்கறையோ ஒரு ஐயோ வச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டா பெஸ்ட். சோ அதுதான். சோ கமருதீனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். எனக்கு தெரிஞ்சு சரி இத்தனை நாள் நம்ம பேசினோம், பட் ஆனா இந்த ஒரு விஷயத்துல அந்த பையன் பண்ண விஷயம் வந்து சூப்பர். விலகுனதா இருக்கட்டும், ரொம்ப அசிங்கப்படுத்தாம தன்னோட வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும், ஓகே. ஆனா அது எல்லாமே எவ்வளவு தூரம் அப்படின்னா, தலைவன் இந்த வாரம் எவிக்ஷனை தப்பிக்கிறதுக்கு இந்த வாரம் எவிக்ஷனை தப்பிச்சு அடுத்த வாரம் எவிக்ஷன்ல திரும்ப வரல அப்படின்னா திங்கட்கிழமை வேலையை ஆரம்பிச்சிருவாப்ல. எல்லார்ட்டையும் எகிர்றது, சண்டைக்கு போறது, நெஞ்சு நிமித்துறது, அது சும்மா நடிப்பு தான். இது எல்லாமே அதாவது இந்த பொண்ணு விஷயத்துல அவர் நடந்துட்டு நான் சொல்லல, அது மேபி உண்மையா கூட இருக்கலாம் அவர் ஒதுங்கி போனது. பட் இந்த சண்டைக்கு போகாம அமைதியா இருக்கிறதெல்லாம் வந்து இந்த இவருக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலைவன் தப்பிச்சிட்டானா திங்கக்கிழமை அவ்வளவு வேலைய ஆரம்பிச்சிருவாப்ல. எவனை வம்புக்கலாம், எவனை கிண்டல் பண்ணலாம், நம்ம உள்ள இருக்கிற ஒரிஜினல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லி கெடுத்துருவாரு. பட் இந்த ஒரு 1 வீக் அட்லீஸ்ட் அவர் சாம்பிளா எடுத்துட்டு விளையாடினாருன்னா ரொம்ப சூப்பரா அவர் ஒரு நல்ல டஃப் கண்டஸ்டன்டா வரலாம். பிகாஸ் பிசிக்கலி ஸ்ட்ராங்கு, நல்லா விளையாடுறாரு, கேம்ல இருக்கிறாரு, சூப்பரான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயரு. இந்த ஒரு கோவத்தை மட்டும் இல்லாம இருந்தா சூப்பர் பிளேயர், ஃபைனல்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அவர் ஒன்னா இருப்பாரு. ரைட், ஓகே பிரியா, சூப்பர். பாப்போம் நாளைக்கு என்ன மாதிரி விஷயங்களோட இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம முக்கியமா இந்த வாட்டி வீக்கெண்டுக்கு வெயிட்டிங். திவாகர வந்து வச்சு செய்வாரா அப்படின்னு வெயிட்டிங் பாப்போம். அண்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் வெயிட்டிங் பாப்போம். ஆமா பாப்போம். ரைட், தேங்க்யூ பிரியா, see you tomorrow. Bye. Bye, good night.